அப்படியே விட்டுறாம நீங்க எல்லாரும் சேர்ந்து இன்னும் நிறைய நலத்திட்டங்களை செய்யணும். டேய், நல்லகன்னு பிறந்து வாழ்ந்து இருக்கிற மண்ணதான்டா நடிகை நாடாள ஆசைப்படுறாங்க. நல்லகன்னு ஒருத்த காலம் ஒப்பேன் என் அவன் யாருன்னு தெரியாதனாலதான்டா நடிகன் நாடாள துடிக்கிறான். நீ பின்னாடி பின்னிக்கிற. கலையை போற்றுடா, கலையை போற்று, கொண்டாடு. அதை எங்க வைக்கணுமா அங்க வைக்கணும். இந்த நாட்டில் சாதிய போதை அதை எதிர்த்து போராடுகிற கூட்டம் இருக்கு. மதவாதத்துக்கு எதிராக மாநாடு போராட கூட்டம் இருக்குது. மதுவுக்கு எதிராக போராட்டம், மது ஒழிப்பு மாநாடு கூட்டம் இருக்குது. இந்த 3 போதைகளுக்கு இடையான போதை திரை போதை, திரை மயக்கம். அதுக்கு எதிராக ஒருத்தனும் பேச மாட்டான். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஒப்பனை அளித்த உடனே அரியணை ஏற்கிறியா? நடித்தால் நோட்டை தருவோம் வாழ்வதற்கு, நடிப்பதை நிறுத்தினால் நாட்டை தருவோம் ஆள்வதற்கு. இதை ஏற்கிறியாடா? அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளையானி, ஆன்றோரும் சான்றோரும் பிறந்த மண்ணிலே உலகத்தில் எந்த இனத்திலும் பிறக்காத பேரறிஞர்கள் வள்ளுவன், கம்பன், இளங்கோ, எவ்வளவு பெரிய தத்துவ ஞானி, புத்தனும் சித்தனும் பிறந்த பூமியிலே உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்திலே எதுவுமே இல்லை. யார் அரசியல் பிழைத்தோருக்கு ஆரங்குற்றாகும். என்னைக்கடா பாண்ணா? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். எங்க இருக்கு அஞ்சாமை, அறிவு, ஊக்கம் இன்னான்கும் எஞ்சாமை ஈகை இன்னான்கும் எஞ்சாமை வேந்தற்கு அழகு. எல்லாம் எவ்வளவு பெரிய மேதைகள், ஞானிகள், தன்னலமற்ற தியாக மறவர்கள். உனக்கு காமராஜன் தலைவன், கக்கனும் தலைவன், தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரங்கனவன், சிங்காரவேலனும் தலைவன், சிவானந்தம் தலைவன், அயோத்தியாச பண்டிதரும் தலைவன், ரட்டமலை சீனிவாசனும் தலைவன், MC ராஜாவும் தலைவன், கியாபி விஸ்வநாதன் தலைவன், மறைமலை அடிகள், மாப்போசி, சீபா ஆதித்தனார் எல்லாரும் தலைவன். தலைவன்னா என்னன்னு ஒன்று இருக்கடா. தலைவன்னா தெரிஞ்சுக்கடா. தலைவன்னா தண்ணீரில் கரைத்தாலும் தண்ணீரில் தன்னையே கரைத்து சுவையை கூட்டும் உப்பாக இருக்கணும்டா தலைவன். தன்னையே எரித்துக் கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருகிற மெழுகுவர்த்தியா இருக்கணும்டா தலைவன். அப்படி இருந்த தலைவன் என் இனத்திலே என்னுயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். அவன் ஒருவன் தான் இந்த இனத்தில் ஒரு கோட்பாட்டை முன் வச்சான். நான் வீழ்ந்தாலும் சரி, என் இனம் எழுந்தால் போதும். நான் செத்தாலும் சரி, என் இனம் வாழ்ந்தால் போதும். அதான் எங்க கோட்பாடு. சும்மா ஒரே முறையில் ஏன் இதை பேசுற, அதை ஏன் பேசுற? ஏய், இந்த நாட்டில் என்னை எதிர்ப்பவன், வெறுப்பவன் எல்லாருக்கும் சேர்த்துத்தான் நாங்கள் இந்த வேலையை சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கோம். ராயன் படத்திற்கு தனக்கு தேசிய விருது கொடுக்கப்பட்டது பற்றி பேசியிருந்த தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான தனுஷ் அவர்கள் தன்னுடைய ரசிகர்கள் மக்களுக்கு சமூக சேவைகளை செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சமீபத்தில் தனுஷ் அவர்கள் ஒரு இயக்கம் ஒன்றை தொடங்கி அதற்கான ஒரு கொடியையும் கூட வெளியிட்டு இருந்தார். எனவே அப்போது தனுஷ் அவர்கள் அரசியல் களமிறங்க போகிறாரா என்ற கேள்வியானது எழுப்பப்பட்டது. இப்படியான சூழலில் இந்த தேசிய விருது விழாவில் பேசியிருந்த தனுஷ் அவர்கள் தன்னுடைய ரசிகர்கள் எல்லோருக்குமே எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்றும் தன்னுடைய அக்கம்பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு உதவியாக இருக்கும் வண்ணம் சமூக சேவைகளை முன்னெடுத்து செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். எனவே கொடியை அறிமுகப்படுத்திய பிறகு தனுஷ் இப்படி பேசி இருப்பது நிச்சயம் அவர் வரும் காலத்தில் அரசியலில் களமிறங்குவார் என்ற விஷயத்தை உறுதி செய்துள்ளதாக தெரிகிறது. என்ற நிலையில் தனுஷ் அவர்களின் பேச்சுக்கு பதில் அடி கொடுப்பது போன்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் நல்லக்கண்ணு பிறந்த இந்த மண்ணில் தான் நடிகனும் நாடாள ஆசைப்படுகிறேன் என்று தெரிவித்த சீமான் சாதி மத போதைகள், சாராய போதை போன்ற போதைகளை விட
திரைபோதை மிகவும் ஆபத்தானது என்று தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த திரைபோதைக்கு எதிராக எவரும் பேசுவதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காமராஜர், கக்கன், முத்துராமலிங்க தேவர் போன்ற தலைவர்கள் பிறந்த இந்த நிலத்தில் நடிகர்களை எப்படி நாடாள விடுவது? அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் இதை சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ஏற்கனவே தமிழ் சினிமாவின் உச்சபட்ச நட்சத்திரமாக இருந்த நடிகர் விஜய் அவர்கள் தற்போது தமிழகத்தின் முதல்வராக ஆகியிருக்கும் சூழலில் தற்போது தனுஷும் கூட அரசியல் குதிக்கும் வண்ணம் பேசி வருவது குறிப்பிடத்தக்கது.